அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷப ராசி என்பதற்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசி என்பதற்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். செவ்வாய், புதன், சுக்கிரன். வருட கிரகமான குரு இந்த மாதம் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாகிறார்கள். சனி பகவான் கும்பராசியில், மீனராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது. மாத கிரகமான சூரியன் மேச ராசியில் அதி உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து சந்திர பகவான் சித்திரை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசி என்பதற்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த சித்திரை மாதம் ரிஷப ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வரை உபஜயஸ்தானமான 11வது வீட்டிலே உச்ச பலத்தில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். சுக போஜனம், தன லாபம். ரிஷப ராசிக்கு ராகு பகவான் 11வது வீட்டிலே மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள், திடீர் பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 18 வருடங்களுக்கு பிறகு மீனராசியில் சுக்கிர பகவான் உச்ச பலத்தில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை ரிஷபராசி என்பதற்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆசைகளும் மன எண்ணங்களும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் 12வது வீட்டிலே அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் சூரிய பகவான் ராசிக்கு 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நோய் நொடி தொந்தரவுகள், அசிங்க அகுமானம், விரய செலவுகள், இந்த மாதிரியான தேவையில்லாத அவப்பெயர்லாம் கொண்டு விடக்கூடிய அமைப்பு உண்டு. ரிஷபராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானாதிபதி விரயத்திலே உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சில பேர் வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் எல்லாம் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வீடு மாற்றம், இடமாற்றம், வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் இப்படி மாற்றங்களையும் சந்திக்கலாம். இந்த மாதம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உயர் அதிகாரிகள் தயவை எதிர்பார்க்கக்கூடிய நிலை வரும். ரிஷப ராசி என்பவர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவரிடம், அரசியல்வாதிகளிடம் ஒரு காரியத்திற்காக நீங்கள் அவர்களை நாடக்கூடிய நிலை ஏற்படும். லஞ்ச லாவண்யம் தரக்கூடிய அமைப்பும் ரிஷபராசி என்பதற்கு வருவதற்கான அமைப்பு உண்டு. விரயத்திலே சூரிய பகவான் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயாருக்கு செலவுகள் செய்யக்கூடிய நிலையும் ரிஷபராசி என்பதற்கு உண்டு. சனி பகவான் பார்வையில் சூரியன், குரு அமர்ந்திருக்கும் போது தந்தை வழியில் நல்ல அந்நியோன்யம் ஏற்படும். கோயில் திருவிழா, தான தர்மங்கள், உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதம் ரிஷபராசி என்பதற்கு உண்டு. ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் சித்திரை மாதம் 27ஆம் தேதி வரை நேச நிலையில், சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த சித்திரை மாதம் முதல் இனிமேல் வரவும் செலவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு போட்டி போடும். 1 லட்ச ரூபா பணம் வருதுன்னா 1,50,000 ரூபாய்க்கான செலவுகள் ரிஷபராசி என்பதற்கு காத்து கொண்டிருக்கும். குடும்பஸ்தானாதிபதி லாபத்திலே அமர்ந்தாலும் அவர் நேச நிலையில் இருக்கும்போது இந்த மாதம் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நிலை, பணத்திற்காக அதிக நேரம் காத்திருக்கக்கூடிய நிலையும் ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை 12வது வீட்டிலே லாபாதிபதி குரு பகவான் மறைந்து இருக்கிறார். குரு பகவான் 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பார்க்காத அளவு பணம் வரும். கையில் சேமிக்கவே முடியாத அளவுக்கு செலவுகள் ஆகிட்டே இருக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். விரய குருவிலிருந்து ஜென்ம குருவாக ரிஷபராசிக்கு குரு பகவான் வருகிறார். அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது நல்லா சாப்பிடலாம்.
நல்ல உடல் ஆரோக்கியம் ரிஷபராசி என்பளுக்கு இருக்கும். உடல் நோய் நொடி தொந்தரவுகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விதவிதமாக சாப்பிடலாம். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டு நீட்டாக போயிட்டு வரலாம். உங்களுக்கு மூத்தவர்கள், உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு இப்படி போ அப்படி போ அப்படி போன்னு உங்களுக்கு அறிவுரை ஐடியா சொல்லக்கூடிய நிலையம் ரிஷபராசி என்பளுக்கு ஏற்படும். உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களுக்கு ஐடியா அறிவுரை புத்திமதி சொல்கிறார்கள் என்றால் அதை கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஜென்ம ராசியில் குருபகவான் வரும்போது கடந்த ஓராண்டு காலம் சனி பகவான் பார்வையில் குருபகவான் அமர்ந்திருந்தார். தனித்த குரு ஜென்ம ராசியில் வரும்போது ரிஷபராசி என்பளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திசாபுத்திகள் சாதகமில்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக அதிக கஷ்டப்பட்டு வரக்கூடிய பணத்தை கரெக்டாக செலவு செய்து சிக்கனமாக சேமித்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சாதகமான திசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜென்ம குருவால் ரிஷபராசி என்பதற்கு பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய தன யோகம் கண்டிப்பாக உண்டு. சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இதுவரை சனி செவ்வாய் கூட்டணி கிரக யுத்தத்தில் இருந்தது. சித்திரை மாதம் 10ஆம் தேதி ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பகவான் தோஷத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு தன லாபங்களை கொடுக்க போகிறது. பூமி, மனை, நிலம், சொத்து மூலமாக உங்களுக்கு லாபங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. அண்ணன் தம்பியிடம் இதுவரை தீராத பிரச்சனை, சொத்துக்களால் வில்லங்க வந்துக்கிட்டே இருந்துச்சு, சட்ட சிக்கல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அந்த சட்ட சிக்கல் வில்லங்கம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இதுவரை கிடைக்காமல் இருந்துச்சுன்னா இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. வீடோ மனையோ நிலமோ வாங்கி போட்டு வீடு கட்டணும்னு காத்து கொண்டு இருப்பவர்கள் சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். உபஜயஸ்தானமான 16வது வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் போட்டி போடாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே குருபகானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குருபகான் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடுமையாக கண்ணுங்கருத்துமாக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவு ரிஷபராசி என்பர்கள் லாபங்கள் சம்பாதிக்கலாம். உங்கள் தொழிலும் வேலைன்னா எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்டங்களை நம்பி புதையல் கிடைக்குமா, லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடிக்குமா அப்படின்னு அதிர்ஷ்டங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. உங்கள் உழைப்பால் தான் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு உயர்வு உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சித்திரை மாதம் முதல் குருபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசி என்பவர்களுக்கு பணப்பிரச்சனை இனிமேல் தீரும். பணம் வரும். வரவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுபகாரிய செலவுகள் செய்து கொள்ளுங்கள். அதாவது வீடு கட்டுறது, அது உங்களுடைய லாங் லைஃப்புக்கு வீடு உதவும். வீட்டு மனை நிலபுற சொத்துக்கள் உங்களுடைய வரவுக்கு தகுந்த மாதிரி ரிஷபராசி என்பவர்கள் செலவுகள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சித்திரை மாதம் 11ஆம் தேதி 12வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிரன், குரு, சூரியன் 3 கிரகங்கள் 6ஆம் வீட்டை பாரி செய்யும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு தீர்வுக்கு வரும். சட்ட சிக்கலிலிருந்து மீண்டு வந்துவிடலாம். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வழியில் ஆதாயமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். கோச்சாரத்திலே 12வது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது அதிக தன லாபம் உண்டு. படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். மனக்குழப்பம், மன அழுத்தத்திலிருந்து ரிஷபராசி அன்பர்கள் மீண்டு வந்து விடுவீர்கள்.
கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் சித்திரை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.